ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடுமிவ் வாழ்நுதலே. பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்தோடே பகவானிடத்தில் பெருங்காதல் கொண்டு இந்த பாசுரத்தை பாடியுள்ளார். ஆழ்வாருக்கு பெண் பாவனை வந்தால் தானே தலைவியாக, தாயாக, தோழியாக இன்னும் 3 உறவுகளில் பாடுவார். தலைமகள்ங்கிறவள்தான் நாயகி, அவள்தான் தலைவி. தலைமகன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த தலைமகளை தலைமகனோடு சேர்த்து வைப்பவள் தோழி. பகவானா வந்து கல்யாணம் பண்ணி கொண்டால் ஏற்றுக்கொள்வோம். பெண்ணே, நீயா அவன் பேரில் விருப்பப்பட்டு போய் போய் நிற்காதே அப்படின்னு தடுப்பவள் தாயார். இதைத்தான் தோழி பாசுரம், தாய்ப்பாசுரம், மகள் பாசுரம்னு சொல்லுகிறோம். நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியில் மொத்தம் 100 திருவாய்மொழிகள். 11 பாசுரம் கொண்டதை ஒரு திருவாய்மொழின்னு சொல்கிறது வழக்கம். 100 திருவாய்மொழிகளில் 27 திருவாய்மொழிகள் நாயிகா பாவத்தோடே பாடப்பட்டவை. பாக்கி 73 திருவாய்மொழிகள் ஆணாக ஞானத்தோட நம்மாழ்வார் தானான தன்மையோடே பாடியுள்ளார். அதில் இப்போ அடிய விண்ணப்பம் பண்ண இந்த பாசுரம் தாய்ப்பாசுரம். நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவம் வந்தால் பராங்குஷ நாயகி என்று சொல்லுகிறோம். இதே திருமங்கை ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் வந்தால் பரகால நாயகி என்று கொண்டாடுவோம். குலசேகர ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் உண்டு. அவர் ஒரு பதிகம் மட்டும் அப்படி பாடியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. ஆனால் ரொம்ப பிரசித்தமாக நாயிகா பாவம்னால் நம்மாழ்வாருக்கு. ஆழ்வார் தலைவிக்கு பகவானிடத்தில் காதல். அவனை நினைத்து நினைத்து ஊன் செல்லாமல், உறக்கம் இல்லாமல், எந்த ஆனந்த அனுபவமும் இல்லாமல் துன்பப்படுகிறாள் மகள். அதை பார்த்து பார்த்து வருத்தம் வர்ற தாயார், இந்த மகளை போய் இப்படி படுத்துறியே அப்படின்னு பெருமானிடத்தில் போய் கேட்கிறாள். அந்த கேட்குற பாசுரம் தான் இந்த பாசுரம். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. நல்ல அழகான நெற்றி படைத்தவள், இடையழகு படைத்தவள் என் பெண். ஆனால் அதெல்லாம் ரொம்ப வாடி போயிட்டாள். உன்னை நினைத்து நினைத்து ஆடுகிறாள். ஆடி ஆடி உள்ளம் கரைந்து போகிறாள். பாடி பாடி நரசிங்கான்னு கூப்பிடுகிறாள். பகவானை ஆடுகிறாள், பாடுகிறாள், நாடுகிறாள். இப்படிப்பட்ட இந்த பெண் வாட்டத்தை நீ எப்போ போக்க போகிறாய் அப்படின்னு தாயார் பகவானிடத்தில் கேட்கிற பாசுரம். இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு இருக்கும் இல்லையோ. இதற்கு அந்த நாளில் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சுவாமிகள்லாம் பெருமானுக்கு முன்னால் தாளம் இசைத்து இந்த பாசுரத்தை பாடச்சே அவர்கள் எப்படி அபிநயம் பிடிப்பாங்கிறது ரொம்ப ரசமான விஷயம். ஒரு வெங்கல மணியை தட்டி விடுறோம். அது முதல் தரம் கணியில்னு சத்தம் போடுறது. அது அப்படியே விட்டோம்னால் அதனுடைய ரீங்காரம் மெதுவாக குறைஞ்சிட்டு வரும் இல்லையோ, சட்டுன்னு நின்றுடாது. ஆனால் அப்படி தட்டி விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறா போலே. ஆடி ஆடின்னு 2 தரம் மட்டும் சொல்லிவிட்டு விட்டுவிடக்கூடாதான். ஆடின்னு முதல் தரம் சொல்லச்சே வலிந்து சொல்லணும். நான் உயர்ந்த குரலில் சொல்லணும். நீங்கள் இப்படி நாட்டியம் ஆடுறவாள்லாம் ஆடுறதை பார்த்தீங்கன்னால் அவள் ஆட்டத்தை முடிய போகிற சமயத்தில் எப்படி ஆடிட்டு நிறுத்துவா பார்த்துருக்கீங்களா? அவள் கட்டின்னு இருக்கிற ஆடை அவள் சுத்திர வேகத்தோட ரங்கராட்டினம் ஆட்டம் சுற்றும்.
சுற்றின அப்புறம் அவள் சட்டுன்னு நிறுத்திட மாட்டாள். அது ஒரு வேகத்தை அப்படியே மெதுவாக குறைச்சி கடைசியில் கீழே படுத்துனுட்டு பகவானை நோக்கி கை கூப்புறாப்பில் முடிச்சுடுறாளோ இல்லையோ. அப்போ முதல் சுற்று ஒரு வேகத்தில் இருக்குன்னால் அடுத்தது அதை விட குறைஞ்ச வேகம், அடுத்தது அதை விட குறைஞ்ச வேகம். அப்படித்தான் வெங்கல மணியோசையும் கேட்குறது. ஆட்டம் ஆடுறவாளும் அப்படித்தான் ஆடுறா. ஆனால் அவர்கள்லாம் பாட்டு ஆட்டமும் நன்னா இருக்கணுமேங்கிறதுக்காக திட்டமிட்டு அப்படி பண்ணுறா. ஆனால் ஆழ்வாரது அப்படி அல்ல. நரசிங்கனை நினைக்கிறார், நினைத்தவுடன் ஒரு சக்தி தெம்பு வர்றது, அதோடு ஆடுறார். ஆனால் அந்த பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கலேன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆட்டத்தினுடைய வேகம் குறையிறது. அப்போ ஆடின்னு சொன்னால் அடுத்த தரம் ஆடி, அதுக்கு அடுத்த தரம் ஆடி, அதுக்கு அடுத்த தரம் ஆடி என்ன குறைச்சின்னு வரணுங்கிறார் வியாக்கியானத்தில். அப்போ ஆடி 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 அகங்கரைந்துனால் நிஜமாக மெதுவாக அந்த பாட்டை அப்படி சொல்லி பார்த்தோம்னால்தான் ஆழ்வார் எத்தனை தூரம் வருத்தப்பட்டிருப்பாருங்கிறது நமக்கு புரியும். அதே மாதிரி பாடிங்கிற இடத்துல வச்சுக்கணும். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி 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 கண்ணீர் மல்கி. கண்லேருந்து ஜலம் வர ஆரம்பிச்சுடுத்துனாலே ஆட்டமும் பாட்டமும் வேகமாக இருக்காது. தெம்பாக பேச ஆரம்பித்தா இருக்கும், ஆனால் அப்படியே கண்ணு குளமாக போகி தொண்டையெல்லாம் தடத்து படுத்துன்னா அப்புறம் எப்படி பாட்டு வரும்? அதனால தான் இந்த பாசுரத்தை இப்படி அபிநயம் பிடிக்கணும்னு அந்த நாளில் அரையர் சுவாமிகள் பண்ணியிருக்கார். ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு. இந்த இடத்துல தான் ஒரு அழகான அர்த்தம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது 2ஆம் பத்தில் இருக்கிற பாசுரம். இதுக்கு பற்றி நம்மள வீட்டில் வியாக்கியானம் பண்ணச்சே காசை இழந்தவனைப் போலே, பொன்னை இழந்தவனைப் போலே, மணியை இழந்தவனை போலேன்னு 3 விஷயம் சொல்கிறார். அந்த 3 என்னங்கிறத மனசில் வாங்கிப்போம். அப்போ தான் இப்போ நாம் பார்க்க போகிற நரசிம்ம பெருமானுடைய வைபவத்தோடு இதை பொருத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். முதல் 10 அதில் நம்மாழ்வார் பாடும்போது பெருநிலங்கடந்த நல்லடிப்போது பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார். அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் அவரை சேவிக்க முடியலேன்னு உடனே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது நடந்தது முதல் 10 3ஆம் திருவாய்மொழி. 10உடையடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பரலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே என்று பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். வெண்ணைக்காடும் பிள்ளையாக கட்டுப்பட்டார் மொத்துப்பட்டார்னு ஆழ்வார் அழுதுன்றிருக்கிற பாசுரம். அதில் தான் இந்த திரிவிக்ரம சரித்திரம் வந்தது. கிருஷ்ணாவதாரத்துக்கும் திரிவிக்ரமாவதாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை. ஊராக தொட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம், உலகமாக தொட்ட அவதாரம் திரிவிக்ரமாவதாரம். ஒரு ஊரை மட்டும் தொட்டுட்டு போயிட்டார், இது கண்ணன். அவர் தொடாதவா அந்த ஊரில் கிடையாது. ஆனால் திரிவிக்ரம பெருமாள் தன் திருவடியால் உலகத்தையே தீண்டினாரோ இல்லையோ. அதனால தான் எப்பவும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் திரிவிக்ரமாவதாரத்துக்கும் தொடர்பு. ஆகவே தான் திருக்கோவலூருக்கு போனேன்னு வச்சுங்க, அந்த க்ஷேத்திரம் கிருஷ்ண க்ஷேத்திரம், பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீள். அதாவது திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, கபிஸ்தலம், திருக்கோவலூர். என்ன கேள்வி வரும்னா, திருக்கோவலூரில் பெருமாள் திருவிக்கிரம பெருமான் இல்லையோ, அவரை ஏன் கிருஷ்ணக்ஷேத்திரம்னு சொல்கிறீனால் அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். திருவிக்கிரமனும் கண்ணனுக்கும் நெருக்கம். இது ஊராக தொட்ட அவதாரம், அது உலகமாக தொட்ட அவதாரம். அந்த பெருமான் திருவிக்கிரம பெருமாளை சேவிக்கணும்னு ஆழ்வாருக்கு ஆசை. ஆனால் அது நிறைவேறாமல் போயிடுது. உடனே ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் ஏற்பட்டு விட்டது. இது 3ஆம் பதிகம் வரைக்கும் நன்னா ஆனாத்தான் பாடிட்டு இருந்தார். 4வது 10 பாசுரம் வந்தது. அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நிம் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெஞ்சரை புள்ளுயர்த்தார் கென்விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும் என்று நாயிகாபாவத்தோட நம்மாழ்வார் தூது விட்டுருக்கார். நாரையை கூப்பிட்டார். பகவானிடத்தில் நான் சொன்னேன்னு சொல்லு, அது என்ன என் ஒத்தரிடத்தில் மட்டும் கருணை இருக்கக்கூடாதா? அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. வண்டே நீ போய் சொல்லு, பகவானுக்கு அருளே கிடையாதா?
அவர் எப்பவும் என் குற்றத்தையே பார்த்துருக்காரே. என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார். பெருமாளுக்கு ஆழ்வார் ஒரு நல்ல பட்டப்பேர் வைக்கிறார். இவருக்கு என்ன தெரியுமோ பேர்? இப்போ அருளாத திருமாலார். நல்ல பேர். சஹஸ்ரநாமத்தில் தேடினாலும் கிடைக்காது, எந்த பீஷ்மர் சொன்னதுலையும் இருக்காது. ஆனால் ஆழ்வார் புது சஹஸ்ரநாமம் பாடுறார். அருள்னா என்னதுன்னே தெரியாத குரூரன், கொடுமைக்காரன். நன்னா சொல்லிட்டார், வியாக்கியானத்தில் எழுதிவிட்டார். ஆமாம், ஒரு நிமிஷம் நம்மாழ்வாரை திரும்பி பார்க்கலப்போ. அப்போ அருளாத நீர், உங்ககிட்ட எப்பவான அருள்னு கொஞ்சம் இருந்ததுன்னால் என் வீட்டு வாசல் வழியாக கருட வாகனத்தோடு எழுந்தருளணும். அருள் ஆழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன 4ஆம் பதிகத்தில் தூது விட்டார். இது நாயிகா பாவத்தோடு நடந்தது. இதுதான் காசை இழந்தவனை போலேன்னு நம்மள எழுதுகிறார். என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல திருவிக்ரமாவதாரத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார், கிடைக்கல. தானான தன்மை போயித்து நாயிகா பாவம் வந்ததுனால தூது விட்டுட்டார். இது முதல் 10 3ஆம் திருவாய்மொழியின் 4ஆம் திருவாய்மொழி. அதே முதல் 10 கடைசி திருவாய்மொழி 10ஆம் திருவாய்மொழி வந்தது. அங்கே இன்னொன்று ஆசைப்பட்டார். நம்பியை தென் குறுங்குடி நின்ன அச்செம்பனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்கணும்னு ஆசையாக இருக்கே. நம்பியை தென் குறுங்குடி நின்ன அச்செம்பனே திகழும் திருமூர்த்தியை எப்படியாவது சேவிக்க ஆசைப்பட்டார். அது வாமன க்ஷேத்திரம். இப்போவும் திருக்குறுங்குடின்னு சொன்னால் குறியவனுடைய குடி குறுங்குடி. குறியவன்னு சொன்னால் வாமனன் இல்லையோ. மறுபடியும் திருவிக்ரமாவதார சம்பந்தம் பாருங்க. முதல்ல இப்போ தான் திருவிக்ரமாவதாரம் சொன்னேன். அவருடைய குள்ளமான வடிவம் தான் வாமன வடிவம். வாமனமூர்த்தி அர்ச்சாரூபத்தில் எழுந்துருளிருக்கார். அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை. அவருக்கு என்ன குணம் இல்லையா? நம்பி. ஒருவேளை ரொம்ப தூரம் தேடிட்டு போகணுமோ? ஊருக்கு பக்கத்தில் இருக்கார். தென் குறுங்குடி நின்ன அழகாக இருக்க மாட்டாரோ? அச்செம்பொனைய திகழும் திருமூர்த்தியை பெருமையே இருக்காதோ? உம்பர் வானவர் ஆதியம் சோதியை உமக்கேதான் நல்லது பண்ணியிருக்காரோ? எம்பிரானை மறந்துள்ளாமோ? என் சொல்லி மறப்பனோ. இப்படி கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்லிட்டார் ஆழ்வார். அதனால் அந்த பெருமாளை நான் மறக்க மாட்டேன். திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார், நிறைவேறலை. திருவிக்கிரமனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார், நிறைவேறலை. திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுவும் ஒன்றும் மனோரத்தம் ஈடேறவில்லை. 2ஆம் 10 முதல் திருவாய்மொழி வந்தது. இப்படி சொன்னது முதல் 10 கடைசி திருவாய்மொழி நடக்கலை. 2ஆம் 10 முதல் திருவாய்மொழி வந்தவுடனே தானான தன்மை போயித்து பெண்ணான தன்மை வந்தது. வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூர எம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே என்று தன் நிலை போய் பெண் நிலையாய் நம்ம வீட்டில் இருந்தால் தானே பெருமானை விட்டு பிரிஞ்சு ரொம்ப துன்பப்படுறோம். பெசாத தாமிரபரணி ஆத்தங்கரையோரமாக போய் ஏகாந்தமாக இருந்து பிரிவு ஆற்றாமையை குறைச்சிப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஆழ்வார் புறப்பட்டுட்டார். 5:15 5:30 மணிக்கு வெங்கல வழக்கு ஏற்றி வச்சுட்டு கிளம்பி போயிட்டார். தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வந்தார். அங்கே ஒரு கொக்கு பெரிசாக நாரை வெள்ளையே நின்றுது. அது அப்படியே மீன் போகுமான்னு பார்த்துட்டு உரு மீன் வருமளவும் காத்திருக்கும் நாரை. கிட்டக்க போன ஆழ்வார் பார்த்துட்டு நேராக அதன் கழுத்தை கட்டின்றார். நான் தான் பகவானை விட்டு பிரிந்து துன்பப்பட்டு உடல் வெளுத்து ஜுரங்கண்டு எல்லா கட்டமும் பட்டுருக்கேன்னால் உன்னையுமா நாரே உடல் விளக்க விட்டுட்டார் பெருமாள். நீ ஏன் வெளுத்து போயிருக்கேப்போ? ஓ, நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே. உன்னையும் திருமால் ரொம்ப வஞ்சனை பண்ணிவிட்டார் போல் இருக்கு. அதனால தான் இவ்வளவு தூரம் சமப்படுறையோ? கொக்குக்கு இயற்கை நிறம் வெண்மை, ஆனால் அதை பார்க்காமல் பகவானை பிரிஞ்சதுனால வெளுத்து படுத்து அப்படின்னு அதை கட்டின்னு எழுதார். பூன்னு ஊழி காத்தாட்டம் ஓடிந்தது. காற்று ஓடின்னு இருக்குன்னா நான் எப்படி இவரை சேவிக்க? நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத ஓடி ஓடி போயின்னு இருக்கேனோ. காரார் திருமேனி காணுமளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் பாரோர் புகழும் வதரி வடமதுரை என்னை எப்பப்படி போய் தேடியிருக்கேனோ. இந்த காற்றும் போய் தேடுறது போல் இருக்கு. காற்றுக்கு ஓடுவது இயற்கை, மனுஷனுக்கு ஓடுறதா இயற்கை. இவர் பெருமாளை தேடின்னு ஓடினா காற்று ஓடுறதுன்னு நினச்சுனுட்டார். கடலை கட்டி நடறார், கழியை கட்டி நடறார். இப்படியே ராத்திரி மணி 10. யோசிச்சு பார்த்தா நம்ம பாடு தேவலை போல் இருக்கு. நம்ம விட எல்லாருமேனா துன்பப்பட்டு இருக்கா. பெருமாள் உலகத்தையே வஞ்சிச்சிருக்கார் போல் இருக்கு, நம்மளை மட்டும் இல்லை அப்படின்னு நினைத்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம விட தேவலை. நம்ம திரும்பி போயிடுவோம்.
அப்படின்னு ராத்திரி தன் இல்லத்துக்கு திரும்ப வந்தார். மணி 10:30. 10:30 மணிக்கு விளக்கணைச்சிட்டு போகலான்னு தொட்டால் கொதிச்சுது விளக்கு. அப்போ தோணித்து ஜுரம் போல் இருக்கு விளக்குக்கு. கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கிறவரையும் விட்டு வைக்கல இந்த பெருமாள். கிளம்பி போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே கடைசியில் என் வீட்டு விளக்குக்கும் ஜுரம் வந்துடுத்தே. நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே வாழி கனகடலே கடலே, இப்படியே நீ ஆர்ப்பரிச்சுன்னு இருக்கியே, தேடி தேடித்தானே கத்தின்னு இருக்க. விளக்கே உனக்கு சூடு, ஜுரந்தானே சூடாப்படுத்து. கொக்கே வெளுத்து போயிட்டியானால் பசலை நோய் கண்டு காதலி காதலனை பிரித்து வெளுத்து போவளே, அப்படித்தானே நோய் கண்டு நீ வெளுத்திருக்கே. என்ன காத்துங் கழியும் கட்டியழ கொண்ட பெருங் காதலுக்கு பத்திம நூல் வரம்பில்லை, நூல் வரம்பில்லாத பக்தியை ஆழ்வார் காட்டினார். இது 2வது. இப்போ முதல்ல பார்த்தது திருவிக்கிரம பெருமாள் அனுபவிக்கணும்னு நினைத்தார், முடியாத படுத்து நாயிகா பாவம். அடுத்தது திருக்குறுங்குடி நம்பியை அனுபவிக்கணும்னு பார்த்தார், கிடைக்கல, நாயிகா பாவம். அதற்கப்புறம் மறுபடியும் இப்போ 3, இப்போ 2ஆம் பத்தில் மேலே போகிறோம். முதல் 10 3ஆம் திருவாய்மொழி பார்த்துட்டோம், முதல் 10 கடைசி திருவாய்மொழி பார்த்துட்டோம். இப்போ 2ஆம் 10 5ஆம் திருவாய்மொழி வந்தால்தான் ஆடி ஆடி அகங்கரைந்து ஈசபாடி பாடி கண்ணீர் மல்கி. இங்கே என்ன ஆயிடுத்துனால் பகவானுடைய அடியார்களோட கூடணும்னு ஆசை. இப்போ பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை இல்லை, பகவத் பக்தர்கள் பாகவதர்களோட சேரணும். ஊனில் வாழுயிரே நல்லபோ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம். தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே. பகவானு நானும் கலந்துட்டோம், எனக்கு இப்போ பாகவத ஸ்பரிசம் வேணும். மாயன் தமரடி நீரு கொள்ள வேண்டும். மாயப்பிரான் அடியார்களையே உடன் கூடுவது கொலோ. என்னைக்கு பகவத் பக்தர்களோட சேருவேனோ தெரியலையே என்று பக்தர்களோட சேர்றதுக்கு ஆசைப்பட்டார். அதுவும் நடக்கலவருக்கு. முதல்ல விபவாவதாரத்தோட சேரணம்னு ஆசை. நாகமும் சதையுமாக இருந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாள். அடுத்தது அர்ச்சா விக்கிரகம், விபவத்தில் இல்லை, அர்ச்ச விக்கிரக திருமேனியில் ஆசை திருக்குறுங்குடி. அதுவும் நடக்கலை. இப்போ அதற்கடுத்தது ஆசைப்படுறது பகவத் பக்தர்களான தாசர்களோட சேரணம்னு ஆசை. அதுவும் நிறைவேறாத படுத்துப்போ. அதுக்கு தான் இந்த அடுத்த பதிகம் ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாழ்நுதலே. அப்போ 3 இடத்துலையும் நாயிகா பாவம் ஞாபகம் இருக்கா? எங்கெங்கே இழந்தாலும் அங்கங்கே நாயிகா பாவம் இல்லையோ. ஆனால் வித்தியாசம் என்னென்னால் முதல் 10 4ஆம் திருவாய்மொழி நாயிகா பாவம் தலைமகள், 2ஆம் 10 முதல் திருவாய்மொழி நாயிகா பாவம் தலைமகள். ஆனால் இப்போ பார்க்குற ஆடி ஆடி நாயிகா பாவம் தாய்ப்பாசுரம். இது தலைமகள் தலைவியினுடைய பாசுரம் இல்லை, காதலியினுடைய தாயார் பாடுற பாசுரம். அது என்ன ஏன் இந்த மாதிரி மாற்றிட்டார் ஆழ்வார்னால் அதைத்தான் நம்மள வீட்டிலே காசை இழந்தவன், பொன்னை இழந்தவன், மணியை இழந்தவன்னு 3ஆக சொல்கிறார். கையில் காசு வச்சுருந்தோம், தொலைச்சிட்டோம், அழுவோம், கொஞ்சம் நாளைக்கு அழுவோம். பொண்ணு கட்டி கட்டியாக தங்கம் வச்சுட்டு இருந்தார், இழந்துட்டார், சரியாக அழ போகிறோம். மணி அதீத ரத்தனம் ஒன்று, அந்த ரத்தனத்தை தொலைச்சுட்டவன் புரண்டு புரண்டு அழுவனும் இல்லையோ. அதை போல நம்மாழ்வாருக்கு காசை இழந்தா போலே திருவிக்கிரமனை இழந்தது, பொன்னை இழந்தா போலே திருக்குறுங்குடியை இழந்தது, மணியை இழந்தா போலே பாகவத சமாகமத்தை இழந்தது. என்ன வித்தியாசம்? இப்போ திருவிக்கிரம பெருமாளை சேவிக்க முடியலன்னா சமாதானப்படுத்தினுட்டார். ஏன்னால் என்னதான் இருந்தாலும் கிருத்தயுகத்தில் நடந்ததோ இல்லையோ, நான் கலியுகத்தில் தானே இருக்கேன். வீண் பிடிவாதம் பிடிச்சேன்னா சேவை சாதிக்க போகிறாரா? அப்போ காலாந்தரத்தில் நடந்ததுனாலே அதீத காலமாக இருக்கிறதுனால சமாதானப்படுத்தினுட்டார். ஆனால் திருக்குறுங்குடியவர் சமாதானமே ஆகலை. நம்ம பக்கத்தில் பெருமாள் எப்போதுக்குமா சேவை சாதிக்கிறார், அவரை போய் விட்டுட்டோமே, வருத்தந்தான். ஆனால் அதுலேயும் என்ன தோணித்தினால் அவர் உம்பருவானவர் ஆதியம் சோதி, என்ன இருந்தாலும் வைகுந்தநாதன் திருக்குறுங்குடி வந்திருக்கார், இருக்கட்டும், நமக்கு சேவை சாதிக்கலை போல் இருக்குது, பண்ணுறச்சே பண்ணட்டும், அது கூட பொறுத்துன்னு போக முடிஞ்சுது. அவரால் எதை பொறுக்கவே முடியலன்னால் பாகவத சமாகமம் இல்லேட்டா நான் எப்படி வாழ்வேன்? பக்தர்களோடு தானே சேர்ந்திருக்க வேண்டும். சம்சார விஷபிருக்ஷஸ்ய துவேபலேகி அமிர்தோபமே கதாச்சித் கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாகமா. அழகான ஸ்லோகம். பகவத் ராமானுஜர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியிலே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கார். சம்சார விஷபிருக்ஷஸ்ய, சம்சாரங்கிற பெரிய விஷச்செடி மரம், துவேபலேகி அமிர்தோபமே, அதில் 2 பழம்தான் அமுதமயமான பழம். ஒன்று கேசவ பக்தி, இன்னொன்று தத்பக்த பக்தி. கேசவனிடத்தில் பக்தி இல்லை, அவன் அடியார்களிடத்தில் பக்தி. இந்த 2 பழத்தில் எது வேணும்னு கேட்பாளாம். கேசவனிடத்தில் பக்தி இருந்தால் ஒரு அமுதப்பழம், அவன் பக்தர்களிட பக்தி இருந்தால் இன்னொரு அமுதப்பழம்.
இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது வேணும்னு கேட்டால் இதை துல்லிய விகல்பமா வியவஸ்தித விகல்பமானு ஒரு விசாரம் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? துல்லிய விகல்பம்னு சொன்னால் இதுவோ அதுவோ எது இருந்தாலும் கொடுங்கோ. நாம் இப்போ போகிறோம், பால் சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களான்வா, எது இருந்தாலும் ஒன்றும் அபேட்சை இல்லை சுவாமி, எது இருந்தாலும் கொடுங்கோன்னு சொல்லிடுறோம். அது துல்லிய விகல்பம். இது இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி. வியவஸ்தித விகல்பம்னால் இது வேணும், இது இல்லாட்டா இது கொடுங்கோ. ரஸ்தாளி இருந்தால் கொடுத்துருங்கோ, இல்லைன்னா மஞ்சப்பழம் கொடுங்க சொல்லிடுவோம் இல்லையோ. செவ்வாழைப்பழம் இருந்தால் கொடுங்கோ, இல்லைன்னா மஞ்சப்பழம் கொடுங்க. அது வியவஸ்தித. நான் வேடிக்கைக்காக சொல்கிறது இஷ்டாந்தெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போடாதீங்க, அது இங்கேயே விட்டுருங்க. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை தான் இப்போ புரிஞ்சுக்கணுமே தவிர. அதனால் இது இருந்தால் அது, அது இல்லைன்னா இதுங்கிறது வியவஸ்தித விகல்பம். இப்போ இந்த இடத்துல 2 பழம் சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஒன்று கேசவ பக்தி, இன்னொன்று அவனுடைய பக்தர்களிடத்தில் பக்தி. ராமானுஜர் காலக்ஷேபத்தில் இதுவோ அதுவோன்னு சாஸ்திரம் சொல்லலை. கதாச்சித் கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாகமஹான்னால் பக்தர்களோட சேர்க்கை தான் வேணும். அது ஒரு வேளை முடியாத படுத்துன்னா பகவானோட சேர்க்கையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திர வாக்கியம்னு தைரியமாக சொல்லிட்டு இருக்கார் ராமானுஜர். அதனால் பெருமாள்கிட்ட சேர்ந்துக்கிறதோ பாகவத்தை சேர்ந்துக்கிறதோ சமம் இல்லை. பாகவதனோட சேர்ந்து தான் இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவதென்றுகுலோன்னு இருக்க வேண்டும். மெய் அடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அதுகானும் கண்பயனாவதேன்னு குலசேகராழ்வாருடைய போஷம். அதனால் அது வேணும். அது கிடைக்கலன்னா போனால் போகிறது பகவானை சேவிச்சுக்கிறோம். கிடைச்சா பாகவதன் தான், அது கிடைக்காத போயிட்டா பகவான் இல்லையோ. அதைத்தான் இப்போ ஆழ்வார் சொல்ல வரார். திருவிக்கிரமனை இழந்தேன் சமாளிச்சுனுட்டேன், திருக்குறுங்குடி நம்பி இழந்தேன் சமாளிச்சுனுட்டேன், ஆனால் பாகவதர்களோட சேரணம்னு ஆசைப்பட்டு கிடைக்காத படுத்துப்பார். அதுதான் பெரிய மணியை இழந்தா போலே துன்பப்பட்டேன். இழந்துட்டார். இழந்துட்டு யார்கிட்ட போய் நிற்கிறாருங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஆடி ஆடி, திரும்ப அதே சொல்கிறேன், ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கு நாடி நாடி நரசிங்காவென்னு ஆச்சரியமாக நம்மள வீட்டில் விசாரித்தார். பக்தர்கள் தானே இவரோட சேரமாட்டேன்னு சொல்லிட்டா, அப்போ எங்கே போய் நியாயம் கேட்கணும்? திருவிக்கிரம பெருமாள் சேரமாட்டேன்னு சொன்னார், அவர்கிட்ட நியாயம் கேட்டார். திருக்குறுங்குடி நம்பி சேரமாட்டேன்னு சொன்னார், அவர்கிட்ட ஞானம் கேட்டார். அதே மாதிரி பாகவதர்கள் சேரமாட்டேன்னு சொல்லியிருந்தால் பாகவதா வீட்டு வாசலில் தானே போய் நிற்கணும். அவள்கிட்ட தானே ஏன் சேரலேன்னு நியாயம் கேட்கணும். ஆனால் எங்கே நியாயம் கேட்டுருக்கார்? இப்போ எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்முதலே. நாடி நாடி போய் நரசிம்ம பெருமானே இது கூடுமானால் முதல்ல தாய்ப்பாசுரமாக ஏன் மாற்றினார்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏற்கனவே சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டுமே தலைமகள் பாசுரமாக இருக்கு, ஆனால் இது மட்டும் ஏன் தாய்ப்பாசுரமாக இருக்குது? அடுத்த கேள்வி, போய் நிற்க வேண்டியது பாகவதம் வீட்டு வாசல்லையா இருக்கணுமே, எதற்காக பகவானுடைய வீட்டு வாசலில் நின்னார்? 2 கேள்விக்கும் சேர்த்து சமாதானம் சொல்கிறார். இதுதான் பெரிய மணியை இழந்தா போலே. பாகவதன் சொத்து சுவாமி யாரு? நிருசிம்ம பெருமான் தான் பாகவதன்களுக்கு சுவாமி. ஒரு சொத்து சரியாக நமக்கு உடன்பட மாட்டேங்கிறதுனால் எங்கே போய் புகார் பண்ணணும்? சுவாமியினிடத்தில் தான் போய் புகார் பண்ணி ஆக வேண்டும். ஆக பக்தர்களை காக்கும் பெருமான், ஆசிரித பரிபாலனம் பண்ணும் எம்பெருமான், பக்தர்களுக்குன்னே அவதரித்த பெருமாள் நிருசிம்ம பெருமானோ இல்லையோ. அதனால் அவரிடத்திலேயே போய் கேட்போம்னுட்டு எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு. 2வது, ஏன் தாய்ப்பாசுரமாக பாடியிருக்கணும்னால் 1லேருந்து 2ன்னு வச்சுங்கோ, 2வது படியிலேருந்து 3வது படின்னு வச்சுங்கோ. முதல் படி கீழ்ப்படி தானான தன்மை. ஆணா பாடுறாரோ இல்லையோ, தெம்பா பாடுவார், ஞானத்தோடு பாடுவார், ஓஹோன்னு பாடுவார். அப்பப்போ நமக்கு வாயில் நுழையாத புரியாத பாட்டெல்லாம் பாடுவார், ரொம்பவே நன்னா பாடிடுவார். நின்னனர் இருந்தனர் திரிந்தனர் கிடந்தனர், நின்னிரல் இருந்திரர் திருந்திரர் கிடந்தில, அப்படி ரொம்ப துள்ளலோசோடையெல்லாம் பாடுவார். திருமொழியாழ்வார் பாடுறாப்பெல்லாம் பாடிடுவார். இதெல்லாம் தானான தன்மை ஆண் பாவனையாக பாடினான். குறுகா நீளா இறுதி கூடா என யூழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் ஒரு கால் உயுமோ, ஏதோ ஒரே கைவல்யமெல்லாம் பேசுவார். ஏதுமே புரியாத இருக்கும் தானான தன்மை. அதிலேருந்து அடுத்த நிலை என்ன தெரியுமோ? மகள் பாசுரம். தானான ஞானத்தன்மை போயிடும், பிரேமத்தன்மை வளர்ந்துடும், பிரேமத்தோட உள்ளம் உருகி மகளா பாடுவார். ஒரு வேளை அதுவும் முடியலன்னு வச்சுக்கோ, அந்த பிரேமமே ரொம்ப முத்தி படுத்தினால் மகளா பாடுறதுக்கு கூட சக்தி இருக்காது அவர்கிட்ட. அதனால் அதையும் விட்டுட்டு தாயாராக பாட ஆரம்பிப்பார். தாயாராக பாடினார்னு சொன்னால் இன்னும் தள்ளுறாருன்னு அர்த்தம். தானாக பாடின்னு இருக்கிறது ஞானமாக இருக்கும், அதை விட பிரேமம் வந்தது, மகளாக பாடுவார். பிரேமம் முத்துறது அப்படின்னா தன் கஷ்டத்தை சொல்லிக்கிறது கூட அவரால் முடியலேன்னு அர்த்தம். ஒரு மகளா நாயக்கியாக இருந்து சொல்ல பார்த்தா அது கூட தாங்கலை. இப்போ இதே ஒரு தாயாராக பாடுறான்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி நின்று என் பொண்ணை ஏன் இப்படி படுத்துறேன்னு கேட்கலாமோ இல்லையோ.
பொண்ணு பகவானிடத்தில் போய் என்னை ஏன் படுத்துறேன்னு கேட்குறத விட பொண்ணை கொண்டு போய் பெருமாளிடத்தில் நிறுத்தி வச்சு ஏன் படுத்துறேன்னு கேட்குறது சுலபம் தானே. ஏன்னா நானே கேட்கணும்னு சொன்னால் நான் தழுதழுக்கிறது, பார்க்க முடியல, குமுறிண்டு வருது, ஒரே கொப்பளிக்கிறது, பேசவே முடியலையோ இல்லையோ. ஆனால் தாயார் அப்படி தைரியமாவான்னு கேட்பாளோ இல்லையோ. நீ தானே காதலிச்சே, எந்த தாயாராக இருந்தாலும் கேட்பாளோ இல்லையோ. நீ தானே காதலிச்சே, முகவரி கூட தெரியாத இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டு இப்போ அவள் பாட்டுக்கு அழுதுன்னு இருக்கா, பண்ணிக்கிறியா இல்லையா, அப்படி தான் கேட்கலாமோ இல்லையோ. அதுக்கு தான் தானாக பாடுறதை விட்டுட்டு தாயாக பாட ஆரம்பிச்சுட்டா. தன்னால் தாங்கலை அவருக்கு. இப்போ தாங்கலேங்கிறத எங்கெங்கே தெரிஞ்சுக்கணும். சுமாராக தாங்கலே தலைமகளாக பாடினார் முதல் 2 இடத்துலையும். ரொம்ப தாங்கலே, அதனால தான் கடைசி இடத்துல தாய்ப்பாசுரமாக பாடுறார். எந்த இடத்துல ரொம்ப தாங்கலைன்னால் பாகவதர்களோட சேரலைன்னா தான் ரொம்பவே அவரால் தாங்க முடியல. அதைத்தான் மணியை இழந்தவனை போலேன்னு வீட்டில் சாதிக்கிறார். அப்போ காசை இழந்தவன், பொன்னை இழந்தவன், மணியை இழந்தவன்கிறது இந்த 3 பதிகத்துக்கு அர்த்தம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।